தமிழக வெற்றி கழகம் பாமக கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதுக்கான பேச்சுவார்த்தை முடிந்திருக்கு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்டான வீடியோவாக தான் இருக்க போகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் யார் கூட கூட்டணி வைக்கப் போகிறது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தமிழக அரசியல் கட்சிகளுக்கு பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கு. தமிழக மக்களுக்கும் அந்த ஒரு எதிர்பார்ப்பு பல மடங்கு இருக்கு. இந்த சமயத்தில் பாமக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்ட தமிழக வெற்றி கழகம் பல முறை பேசியிருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ கூட்டணிக்கான பேச்சுவார்த்தையும் கிட்டத்தட்ட பாசிட்டிவாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 30 தொகுதிகள் நாங்கள் தருகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை முடித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அமைச்சரவையில் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கிய பொறுப்பும் தருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இளைஞர் புகழ் பவர் இருக்கு. அது விஜய் அவர்களோட சேரும்போது அந்த பவர் இன்னுமே அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு கூட்டணி நேச்சுரலான கூட்டணியாகவும் அமையும். ஸோ ஆல்ரெடி திமுக பாமகவை டார்கெட் பண்ணி கொண்டிருக்கும் சமயத்தில் தமிழக வெற்றி கழகம் பாமக கூட்டணி தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய உச்சத்தையும் கொடுக்க போகிறது என்பதில் துளி கூட சந்தேகம் இல்லை. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த ஒரு கூட்டணி அமைந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் அது எந்த அளவுக்கு இம்பாக்டாக இருக்கும்? உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.